அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். இன்று 12ஆம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் 6வது அத்தியாயமான வங்கியியலில் ஒரு வங்கி என்பது எப்படி விவசாயத்துடைய வளர்ச்சிக்கு தொழில்துறையுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது என்பது குறித்தும், பண அளிப்பு என்பதுடைய கொள்கை என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, இலக்கு என்ன என்பது குறித்தும் சற்று விரிவாக பார்ப்போம். முதலாவதாக இந்திய ரிசர்வ் பேங்கு கிராமப்புற கடனுக்கு எப்படியெல்லாம் உதவியாக இருக்குது அப்படின்னு மகாத்மா காந்தி அவங்க சொல்லுவாங்க. தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய கூற்றாக சொல்லும்போது, இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறது என்று கூறுவார். ஆனால் கிராமங்களுடைய அடிப்படையான தொழிலான விவசாயம் என்பது நலிந்து போயிருந்த நிலையில் கிராமத்திற்கும் விவசாயத்திற்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை இந்திய ரிசர்வ் வங்கி எடுத்தது. அப்படி விவசாயத்துறைக்காக நிதி கொடுக்குறப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று நிபுணத்துவம் உள்ள நல்ல ஒரு ஆஃபீஸரை நியமித்து விவசாய கடன் தொடர்பான அனைத்து வினாவையும் ஆய்வு செஞ்சாங்க. ரெண்டாவது, மைய அரசு, மாநில அரசு, மாநில கூட்டுறவு வங்கி, இதர வங்கிகள் இந்த நடவடிக்கைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த ஆலோசனைகளை வழங்கினாங்க. வழங்கிட்டு நேரடியாக ஒரு ரிசர்வ் பேங்கால் என்ன செய்ய முடியாதுன்னா விவசாயத்துக்கு கொண்டாந்து கடன் கொடுக்க முடியாது. அதனால் தனக்கு கீழாக இருக்கிற மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இதன் மூலமாக இந்த 3 அடுக்கு வழியாகவும் விவசாயத்துக்கு கடனை வழங்கினுச்சு. இந்திய ரிசர்வ் வங்கி பருவகால விவசாய பணிக்கும் விவசாய பொருளை சந்தையிடுவது அது தொடர்பாகவும் குறுகிய கால கடன்களையோ அல்லது பயிர்க்கடன்களையோ வழங்கி வந்தது. இதுக்கு மாநில கூட்டுறவு வங்கி அரசு பத்திரங்கள் மற்றும் நிலவள வங்கிகளுடைய கடன் பத்திரங்களை வாங்கிக்கிட்டு அதற்கு ஈடாக 15 மாத கடனை ரிசர்வ் வங்கி வழங்கி வந்தது. இதே போல நிலத்தை தரப்படுத்துறது, பாசன வசதி ஏற்படுத்துறது, இயந்திரங்களை வாங்கிறது, இந்த நோக்கத்துக்காக 15 மாதத்திலிருந்து 5 வருஷம் வரைக்கும் ஒரு மத்திய கால கடன்களையும் ரிசர்வ் வங்கி என்பது இந்த வங்கிகளுக்கு வழங்கி விவசாயிகளுக்கு கொடுத்தது. நிலத்தை முற்றிலுமாக மாற்றுவது அல்லது பழைய கடன்களை திருப்ப செலுத்த உதவுகிற வகையில் 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நீண்டகால கடன்களையும் வழங்கி வந்துச்சு. 1982ஆம் ஆண்டு விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் நபார்டு வங்கி ஏற்றுக்கிட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து தனியாக நபார்டு வங்கி நேரடியாக விவசாயம் மற்றும் ஊரக நடவடிக்கைகளுக்காகவே செயல்பட ஆரம்பிச்சது. விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிற ஒன்று அரசாங்கம் துவங்கினாங்க. இதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விவசாயிகளுக்கு மத்திய மற்றும் நீண்டகால கடன் தான் அதிகம் தேவைப்படுது. அதை பெறுறதுல நிறைய சிக்கல் இருந்துச்சு. அதனால இந்த கடன்களை அளிக்கிற ஒரே அமைப்பு ரீதியான நிறுவனம்னா நிலவள வங்கி தான். ஆனால் அந்த வங்கிகள் போதுமான அளவு வெற்றியடையாமல் ரொம்ப பேக்வர்டாக இருந்துச்சு. அந்த சமயம் இந்த நோக்கத்துக்காக கடன்களுடைய தேவை ஆண்டுக்காண்டு அதிகரிக்கிற சூழ்நிலையில் இந்த இடைவெளியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விவசாய மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி ஆதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோட பாராளுமன்ற சட்டத்தோட அடிப்படையில் ஜூலை 1, 1963 விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. இதோடைய நோக்கங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மத்திய நிலவள வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, பட்டியல் வங்கி இப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த அமைப்புக்கு தேவையான மறுநிதியை கொடுக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய நிலவள வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் பட்டியல் வங்கிக்கு அவர்கள் வெளியிடும் கடன் பத்திரங்களை வாங்கி அதன் மூலமாக நிதி கொடுக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், வட்டார ஊரக வங்கி, இந்த கிராமப்புறங்களுக்கு கடன் வழங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இது. கிராமின் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 20 அம்ச பொருளாதார திட்டத்துடைய ஒரு முக்கியமான அம்சமாக கிராமப்புறங்களில் வசிக்கிற விவசாயி, கைவினைஞர்கள் இவங்க தொடர்ந்து அந்த கடன்லேயே பிறந்து, கடன்லேயே வளர்ந்து, கடன்லேயே மடியக்கூடிய அந்த கடன் சூழலில் இருக்கிற அந்த விவசாயிகளை விடுவிப்பதற்காக கிராமப்புற வங்கி என்பது துவங்கப்பட்டது. இதுக்கான சலுகை அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்தில் பங்கு மூலதனத்தை வழங்கிய வணிக வங்கிகள் அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, மேலாண்மை மற்றும் நிதி தொடர்புடைய உதவிகளையும் குறைந்த அளவா 8.5% வட்டியில் கடனையும் வழங்கினாங்க. மேலும் வணிக வங்கி என்ன பண்ணாங்க, தன்னுடைய பேங்க்ல வேலை பார்க்குறவங்கள டெப்டேஷனில் அயர் பணியாளர்களாக வட்டார வங்கிக்கு அனுப்பி வைக்கிறது, வட்டார ஊரக பணியாளருக்கு பயிற்சி தருவது, அதற்கான செலவை ஏற்றுக்கொள்வது, இதையெல்லாமும் அந்த பேங்க் செஞ்சாங்க. வட்டார ஊரக வங்கிகள் 3% ரொக்க இருப்பு வச்சுக்கணும்.
25% லிக்விடிட்டி கேஷ் சட்டப்பூர்வ நீர்மை ரெண்டும் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. நபார்டு வங்கி மூலமாகவும் இப்படிப்பட்ட பேங்குக்கு மறுகடன் என்பது வழங்கப்படுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நபார்டு பேங்க், அதாவது விவசாய கடனுக்கான நபார்டு வங்கியின் பங்கு. நபார்டு அண்ட் இட்ஸ் ரோல் இன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் என்னெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, துவக்க காலத்திலேருந்தே மத்திய ரிசர்வ் வங்கி விவசாய கடன் வழங்க தனித்துறை ஏற்படுத்தினாங்க. அதுக்கு பின்னாடி விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் என்கிற துணை அமைப்பு இருந்த பொழுதும் இந்திய ரிசர்வ் வங்கி விவசாய முன்னேற்ற கருத்தை விரிவு செய்து கிராமப்புற முன்னேற்றத்திற்காக கடன்களை விரிவுபடுத்துகிற நோக்கத்தில் கிராமப்புற முன்னேற்றத்திற்காக திட்டங்களை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்த விரிவான அடித்தளம் கொண்ட ஒரு அமைப்பு மத்திய ரிசர்வ் வங்கிக்கு தேவையா இருந்துச்சு. அதன் காரணமாக 1982 ஜூலை மாதத்தில் விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த விரிவோட ஒரு வார்த்தைகளை எடுத்து தான் நபார்டு அப்படின்னு நம்ம சுருக்கி சொல்கிறோம். அப்படிப்பட்ட பேங்க் துவங்கப்பட்டது 1982ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி இது ஆரம்பிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுது. சுருக்கமாக நபார்டு பேங்கு ஒரு 3 அடுக்கு வச்சிருக்கிறாங்க. ஒன்று மாநில கூட்டுறவு வங்கிக்கு கொடுக்கிறது, மத்திய கூட்டுறவு வங்கி, 3வது துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், இவைகளின் மூலமாக கடன் வழங்குகிறது. இதற்கு 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறை அப்படின்னு சொல்கிறோம். விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகத்தின் பணிகள் முழுமையும் வட்டார ஊரக வங்கிகளின் மறுகடன் பணிகளையும் தானே ஏற்று இன்றைக்கு நபார்டு வங்கி என்பது செய்து வருகிறது. அதன் பிறகு அனைத்து விவசாய கடன்களுக்கான ஒரு தலைமை அமைப்பாக நபார்டு வங்கி தான் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கு. இந்த நபார்டு வங்கியுடைய பணின்னு பார்த்தா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சியை மேம்படுத்துகிற வகையில் அனைத்து வகையான உற்பத்தி மற்றும் முதலீட்டுக்காக விவசாயம், சிறுதொழில், குடிசை மற்றும் கிராம தொழில், கைவினை தொழில், இதர ஊரக தொழில் நடவடிக்கைகளுக்கு மறுகடன் வழங்குகிறது. 2வது மாநில கூட்டுறவு வங்கி, வட்டார ஊரக வங்கி, நிலவள வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட இதர நிதி நிறுவனம், இதுக்கெல்லாம் குறுகிய கால, மத்திய கால, நீண்ட கால கடன் கொடுக்கிறது. 3வதாக கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களுடைய பங்கு முதலீட்டை வழங்கும் பொருட்டு மாநில அரசுகளுக்கு 20 ஆண்டுக்கு நீண்ட கால கடன்களை நபார்டு வங்கி கொடுக்குது. அப்புறம் 4வதாக பார்த்தா மைய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான பங்கு மூலதனம் அல்லது கடன் பத்திரங்களை பெற்றிருக்கிற நிறுவனங்களுக்கும் நீண்டகால கடனை கொடுக்கிறார்கள். இப்படி நபார்டு வங்கி கிராமப்புற வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள். அடுத்தபடியாக இந்தியாவை பொறுத்தவரையில் விவசாயம் மட்டும் வளர்ச்சியடைந்தால் போதாது, இந்த நாடு செழிப்பதற்கு தொழில்துறையும் வளர்ந்தாக வேண்டும். அப்போ தொழில்துறைக்கான நிதிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவில் சில அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன. என்னெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தா, இந்திய அளவில் இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, இது 3. அதே நேரத்தில் மாநில அளவில் பார்த்தா மாநில நிதி கழகம், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் ஆகியவற்றை துவங்கி அதன் மூலமாக தொழில் வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்த அரசு முனைந்தது. இப்படி பார்த்தா இந்திய அளவில் உள்ள நிறுவனம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்திய தொழில் நிதி கழகம், இது 1948 ஜூலை 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது. இந்த கழகம் என்ன வழிகளெல்லாம் தொழிலுக்கு நிதி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் கேட்குறவங்களுக்கு இந்திய ரூபாயிலையும் கடன் கொடுக்குறாங்க, வெளிநாட்டு பணத்திலையும் கடன் கொடுக்குறாங்க. அதுவும் குறுகிய கால கடன் இல்லைங்க, நீண்ட கால கடனை கொடுக்குறாங்க. வெளியிடப்படுகிற அந்த சம உரிமை பங்கு, முன்னுரிமை பங்கு மற்றும் கடன் பத்திரங்களுக்கு ஒப்புறுதி அளிக்குது. சம உரிமை பங்கு, முன்னுரிமை பங்கு மற்றும் கடன் பத்திரங்களை வாங்குது. இறக்குமதி செய்யப்படுற மற்றும் இந்தியாவிலிருந்து வாங்கப்படுற தொழில்துறை இயந்திரங்களுக்கான பணத்துக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து அந்த நாட்டுடைய பணத்தில் வாங்கப்படும் கடன்களுக்கான உத்தரவாதத்தையும் இந்த கழகம் அளிக்குது. 2வது பார்த்தா இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இவங்க ஐசிஐசிஐ பேங்க், இவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தொழில் நிறுவனங்களுக்கு உதவுறது, அந்நிய செலாவணி கடன் வழங்குறது, வர்த்தக வங்கி பணிகளை செய்வது, கடன் பெற சான்று வழங்குறது, திட்டங்களை நிறைவேற்ற ஏற்பாடு செய்கிறது, வீட்டு வசதி கடன் வழங்குறது, குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஆகிய பணிகளை ஐசிஐசிஐ வங்கி செய்கிறாங்க. இந்தியா கவர்மெண்ட், வேர்ல்டு பேங்க், அமெரிக்கா கவர்மெண்ட் இவங்களால நியமிக்கப்பட்ட 3 குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம் 1955 ஜனவரி 5ஆம் தேதி ஒரு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது. உலக வங்கியிலிருந்து பெறப்படும் இந்திய தொழிற்கடன்களை முறைப்படுத்தி அளிப்பது, மூலதன சந்தையை கட்டமைப்பது இக்கழகத்துடைய நோக்கம். ஆரம்பத்தில் இக்கழகத்துடைய மூலதனம் தனியார் நிறுவனங்கள், அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்தது. ஆனால் தற்போது குறிப்பாக இது தேசிய மயமாக்கப்பட்டதுக்கு பின்னாடி இதனுடைய பெரும்பான்மையான மூலதனம்
பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கிற வங்கிகள், ஆயுள் காப்பீட்டுக் கழகம், பொது காப்பீட்டுக் கழகம் மற்றும் இதர துணை அமைப்புகள் ஆகியோரிடம் இருக்கிறது. இந்த கழகத்துடைய முக்கிய இயல்புல ஒன்று வெளிநாட்டு கடன் பணத்தை பெற்று தொழில் வளர்ச்சிக்கு உதவுறது. இதன் துவக்கத்திலிருந்து வழங்கப்பட்ட கடன்ல 50% வெளிநாட்டு பணமாகவே வழங்கப்பட்டிருக்கு. இந்த கழகம் வெளிநாடுகளிலிருந்து நிதி வசதியை பெறதுனால இது சாத்தியமாகுது. மூன்றாவது, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க். வங்கி உள்ளிட்ட தொழில் கடன் வழங்கும் பல்வேறு நிறுவனங்களை ஒருங்கிணைக்கிற ஒரு தலைமை நிறுவனமாக ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் துவங்கப்பட்டது தான் இந்த IDBI பேங்க், அதாவது இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. பிப்ரவரி 15, 1976 வரைக்கும் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஒரு முழு துணை அமைப்பாக இருந்தது. இது பின்னாடி பிரிக்கப்பட்டு அதே வருஷம் பிப்ரவரி 16 இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறுனுச்சு. இந்த இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியுடைய பணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப முக்கிய பணியை 2 பிரிவுகளாக தொகுத்து சொல்றோம். ஒன்று, மற்ற தொழில் நிதி நிறுவனங்களுக்கு நிதி கொடுக்கிறது. இரண்டாவது, தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மற்ற நிதியளிக்கும் நிறுவனங்களுடன் இணைந்தோ நேரடியாக கடன் வழங்குறது. அடுத்தது நாம பார்க்க போறது மாநில அளவிலான நிறுவனம். மாநில அளவிலான நிறுவனம் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல உள்ளது மாநில நிதி கழகம். 1951 இந்திய அரசால் இயற்றப்பட்ட மாநில தொழில் நிதி கழக சட்டத்தின்படி பல்வேறு மாநிலத்தில் இந்த மாநில தொழில் நிதி கழகம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அந்தந்த மாநிலத்தில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டை ஏற்படுத்துறது இந்த கழகத்துடைய முக்கியமான நோக்கம். சில தொழில் நிதி கழகங்கள் தங்களுடைய மாநில எல்லையை தாண்டியும் கூட இந்த தொழில் நிதி உதவியை செய்துட்டு வராங்க. 1 கோடி ரூபாய்க்கு பங்கு மூலதனத்தையும் இருப்பையும் கொண்ட நிறுவனத்துக்கு மாநில தொழில் நிதி கழக கடன் என்பது அதிகபட்சமாக ஒரு தொழில் நிறுவனத்துக்கு ஒரு 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த நிதி என்பது வழங்கப்படுது. இரண்டாவது பார்த்தா சிட்கோ, அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். இது எப்படி அப்படின்னா மாநில அரசால் அமைக்கப்பட்டது. இந்த கழகம் அந்தந்த மாநில அரசுகளுக்கே உரிமையானது. இந்த கழகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா தொழில் நிறுவனங்களுக்கான கடனை அளிக்கிறதோடு மாநிலத்தில் தொழில்மயமாதலை தூண்டுவது இந்த சிட்கோவுடைய மிக முக்கியமான வேலை. அதாவது மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் தொழில் நிறுவனங்களுக்கு கடன்கள், ஒப்புறுதி அளித்தல் மற்றும் நேரடியாக பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வாங்குதல் மற்றும் மூலதன நிதி வசதியினை அளித்தல், கூடுதலாக தொழில்நுட்ப விசாரணைகள், திட்டத்தினை கண்டறிதல், திட்ட சாத்தியக்கூறுகளை ஆராய்தல், தேர்ந்தெடுத்தல் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி வழங்குதல் என பல மேம்பாட்டு பணிகளையும் இந்த கழகம் மேற்கொள்கிறது. தனியார் பங்கேற்பை அனுமதிக்கும் கூட்டு திட்டங்களையும் இக்கழகம் ஊக்குவிக்கிறது. இந்த கழகத்துடைய நிதி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கூட்டு திட்டங்களின் முதலீடு கழகத்தின் சார்பில் 26%, தனியார் 25%, பொதுமக்களுடைய 49% ஆகியவை இந்த சிட்கோவுக்கான ஒரு நிதியாக பங்களிப்பாக இருக்கு. ஆக இவை யாவும் தொழில் சம்பந்தமாக மத்திய மாநில அரசாங்கத்துடைய நிறுவனங்கள். அடுத்தது நாம் பார்க்க போவது என்பது பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி. பண அளிப்பு மற்றும் வட்டி வீதத்தை மேலாண்மை செய்யும் நோக்கோடு உருவாக்கப்பட்ட ஒரு பேரின பொருளியல் கொள்கை தான் பணவியல் கொள்கை. பேரின பொருளியல் கொள்கையாக இருக்கிற பணவீக்கம், நுகர்ச்சி, வளர்ச்சி, நீர்மைத்தன்மை இவற்றையெல்லாம் அடைய மேற்கொள்ளும் தேவை சார்ந்த பொருளியல் கொள்கை. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி முக்கியத்துவம் பெற்றதும் 1976 நோபல் பரிசு பெற்ற மில்டன் ஃப்ரைடுமேனால் முன்னெடுத்து செல்லப்பட்ட பணவியல் கொள்கை. அவர் ஒரு பணவியலாளராக இருந்தும் கூட ரொம்ப துணிச்சலா சொன்னாரு, உலக பெருமந்தத்துக்கு காரணம் அமெரிக்க மைய வங்கியோட பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்துடைய அந்த பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடிதான் காரணம் என்று தன்னுடைய நூலில் குறிப்பிட்டாரு. பணக்கொள்கை அப்படின்னு பார்க்குறப்ப விரிவாக்க பணக்கொள்கை என்று ஒன்று இருக்குது, இன்னொன்று சுருக்க பணக்கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்கு. விரிவாக்க பணக்கொள்கைனா வேற ஒன்றும் கிடையாது, அது மலிவு பணக்கொள்கை. அதாவது தாராளமாக பணம் சந்தையில் புழங்க வேண்டும், அதாவது தாராளமாக பணம் நாட்டுக்குள் புழங்க வேண்டும். அப்ப பணம் மலிவாக புழங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? வட்டி வீதம் என்பது குறைவாக இருக்கணும். அப்ப குறைவான வட்டி வீதம் என்பது பண அளிப்பை வேகமாக ஏற்படுத்தும். இது விரிவாக்க பணக்கொள்கை. இதற்கு நேர் எதிரானது சுருக்க பணக்கொள்கை அல்லது அருமை பணக்கொள்கை. அதாவது பண அளிப்பை குறைப்பது அல்லது சுருக்குவது இந்த கொள்கையுடைய நோக்கம். இது பொருளாதாரத்துடைய குறுகிய கால வளர்ச்சியை குறைச்சி பணவீக்கத்தை குறைக்குது. சுருக்க பண கொள்கை
வேலைவாய்ப்பின்மை அதிகமாக்குது, நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்கள் கடன் வாங்குறதையும் செலவு செய்யறதையும் குறைக்கிறது மூலமாக பொருளாதாரத்தை பின்னோக்கி செல்ல வைக்குது. இந்த பணக்கொள்கையுடைய இரண்டு நிலைனா, ஒன்று பணவீக்கம், மற்றொன்று மந்த நிலை. பணவீக்கத்தில் என்ன நடக்கும்? கடன் பெறுறது ரொம்ப ஈஸி, நுகர்வோர் அதிக பொருட்களை வாங்குவாங்க, வியாபாரம் அதிகம் நடக்கும், அதிக மக்கள் வேலை பெறுவாங்க, மக்கள் அதிக செலவு பண்ணுவாங்க. அப்படியே மாற மந்த நிலையில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குறது கஷ்டம், அதனால நுகர்வோர் ரொம்ப குறைவாக தான் பொருள் வாங்குவாங்க, வியாபார விரிவாக்கம் என்பது இருக்காது, ரொம்ப தள்ளி போகும், வேலையில்லா திண்டாட்டம் தான் நாட்டில் அதிகரிக்கும், உற்பத்தி என்பது குறையும். ஆக இந்த நிலையில பணவியல் கொள்கையோட நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட நோக்கங்கள் பணக்கொள்கைக்கு இருக்கு. ஒன்று பணத்துடைய நடுநிலைத்தன்மை, ரெண்டாவது பரிவர்த்தனை வீதத்தில் நிலைத்தன்மை, மூணாவது விலையை நிலைப்படுத்துதல், நாலாவது முழு வேலைவாய்ப்பு, ஐந்தாவது பொருளாதார வளர்ச்சி, ஆறாவது செலுத்து சமநிலையில் சமநிலையை பேணுதல். முதலாவதாக பணத்தின் நடுநிலைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பணவியல் அதிகார அமைப்பு பொருளாதாரத்தில் பணம் என்பது நடுநிலைத்தன்மை நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் அனைத்து பொருளியல் வல்லுநர்களும் வலியுறுத்துறாங்க. பணத்தில் ஏற்படுற மாற்றம் தான் அனைத்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அடிப்படை காரணம். பண நடுநிலையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணவியல் மாற்றம் என்ன செய்யும் அப்படின்னா, சரியான பாதையில் போயிட்டு இருக்கிற ஒரு நாட்டுடைய பொருளாதார அமைப்புல தேவையில்லாத ஒரு விலகலையும் இடையூறையும் ஏற்படுத்திடும். அதனால பணம் என்பது ஒரு நடுநிலைத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது பணக்கொள்கையோட ஒரு நோக்கமாக்குனாங்க. அதே மாதிரி விகித நிலைத்தன்மை, அதாவது பரிவர்த்தனை விகித நிலைத்தன்மை என்பதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, பணவியல் கொள்கையுடைய பாரம்பரியமான நோக்கமா சொல்றோம். பல்வேறு நாடுகளில் பொன் திட்டம் அது அமல்ல இருந்த காலத்தில் இது ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. எப்போ ஒரு நாட்டில் செலுத்து சமநிலையில பேலன்ஸ் இல்லாம சமனற்ற நிலை ஏற்படுதோ, அப்ப தங்கத்தை வாங்குவதன் மூலமாக அது தானாகவே சரி செய்து கொள்ளும். எப்போ தங்கம் உள்ள வருதோ அப்ப பணமும் கடனும் விரிவடையுது. எப்ப தங்கம் வெளியில போதோ அப்ப பணமும் கடனும் சுருங்குது அப்படின்னு ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு வாக்கியமே உண்டு. இம்முறை இருக்கும்போது செலுத்து சமநிலையில் ஏற்படும் சமனற்ற நிலைகள் தானாகவே சரி செய்யப்பட்டு பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை பேணப்பட்டது. பரிவர்த்தனை விகிதங்களில் நிலையற்ற தன்மை இருந்தால் அது தங்கம் வெளிச்செல்லுதல் அல்லது உள்வருதல் ஆகியவற்றால் செலுத்து சமநிலையில் சமனற்ற நிலையை உருவாக்கும். ஆகவே பரிவர்த்தனை விகிதங்களில் நிலைத்தன்மை ஏற்படுத்துவது பன்னாட்டு வாணிபத்தில் மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. மூன்றாவது விலை நிலைத்தன்மை. என்னைக்குமே பொருளுடைய விலை என்பது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நேற்று ஒரு விலை இன்னைக்கு ஒரு விலைன்னு இருக்கக்கூடாது. பொருளுடைய விலை நிலைத்தன்மையாக இருந்தால் தான் பொதுமக்கள்கிட்ட அது நம்பிக்கை ஏற்படுத்தும். அப்போ வணிக நடவடிக்கை என்பது அதிகமாகும், பொருட்களை வாங்குவது அதிகமாகும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்ன புரிஞ்சக்கூடாதுன்னா, விலை நிலைத்தன்மைன்னு சொன்னால் ஒரு பொருள் 10 வருஷத்துக்கும் ஒரே விலை வித்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன அப்படின்னா, திடீர்னு கண்ணாபுண்ணான்னு உயராது. விலை நிலைத்தன்மை என்பது விலை மாறாமல் நிலையாக இருப்பதோ அல்லது தேக்கமடைஞ்சு இருக்கிறதோ இல்லை, ஒரு மிதமான விலையேற்றம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயமான விலையேற்றம் என்பதாக மட்டும் இருக்கும். அடுத்தபடியாக இதோடைய நோக்கம் என்பது முழு வேலைவாய்ப்பு. உலக பெருமந்தத்தின் போது என்ன நடந்தது அப்படின்னா, வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகரிச்சுது. இது ஒரு சமுதாயத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சா அது வீணான சிந்தனை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கும், அது அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்திடும். அப்ப இவற்றையெல்லாம் சரி செய்யறதுக்கு முழு வேலைவாய்ப்பு என்பது பணவியல் கொள்கையோட மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்னு கீன்ஸ் வரையறுக்கிறார். அப்புறம் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சிங்கிறது நீண்ட காலத்தில் உண்மையான ஒரு தலா வருமானம் அதிகரித்து போற ஒரு நடவடிக்கை. இது மனித விருப்பத்தை நிறைவு செய்யும், பொருள் உற்பத்தியின் அளவு அதிகரிப்பதை உணர்த்துகிற ஒன்றாகும். அப்புறம் ஆறாவதாக அதோடைய நோக்கம் செலுத்து சமநிலையில் சமநிலை பேணுதல். செலுத்து சமநிலையில் சமநிலையை பேணுதல்னா பணவியல் கொள்கையுடைய மிக முக்கிய குறிக்கோள். உலகப் பொருளுக்கு பிறகு வாணிபத்தில் சமனற்ற நிலைகள் தோன்ற ஆரம்பித்தன. உலக வர்த்தகம் சமனற்ற நிலையில் அதிகரித்தால் வரும் அந்நிய செலாவணி பிரச்சனையாகும். இதன் காரணமாக செலுத்து சமநிலையில் வரும் பற்றாக்குறை பொருளாதாரத்தின் மற்ற குறிக்கோள்களையும் நிறைவேற்றுவதில் திறனையும் குறைக்கும். இதனால் குறை வளர்ச்சி நாடுகள் தங்களுடைய இறக்குமதியினை குறைப்பதால் அதன் வளர்ச்சி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும், பாதகமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆகவே பணவியல் கொள்கை செலுத்து சமநிலையில் சமமான நிலையினை பேணுவதை தனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் பணக்கொள்கையுடைய குறிக்கோள். இப்போ வங்கி பற்றி பார்த்தோம்.
இன்றைக்கு நம்முடைய பண பரிவர்த்தனைகளுக்கு நாம் வங்கிக்கு தான் போகணும்னே அவசியம் இல்லை. கையில் வச்சிருக்கிற செல்லிடப்பேசி மூலமாகவே நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கிற பணத்தை அடுத்தவர்களுக்கு மாற்றிவிட முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த பேங்கிங் சிஸ்டம் என்பது வளர்ந்துருக்குது. இது ரொம்ப ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டான விஷயம். இது பெரிய அளவில் இந்த வளர்ச்சி என்பது இருக்குது. அதில் குறிப்பாக ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் அப்படின்னு இருக்குது. அது என்ன ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா, ஒரு வங்கியாளர் ஒரு வங்கியுடைய வாடிக்கையாளர் தன்னுடைய கணக்கில் இருக்கிற பணத்தை அடுத்த வங்கியில் ஒரு கிளைக்கு கணக்கில் வச்சிருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அனுப்பணும்னு சொன்னால் அந்த பணத்தை அந்த செகண்டே அனுப்பிச்சிடலாம். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ் ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அடுத்த வினாடியே குறிப்பிட்ட நபருக்கு அந்த பணம் போய் சேர்ந்துடும். நிகழ்நேரத்திலே இது கணக்கிடப்படுவதால தான் இதுக்கு இந்த பேரே. இன்னொரு சிஸ்டம் அப்படின்பது என்இஎஃப்டி, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்ஃபர், தேசிய மின்னணு வழி பரிவர்த்தனை. இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா, ஆர்டிஜிஎஸ் அளவுக்கு வேகமாக இதோடைய பரிமாற்றம் என்பது இருக்காது. என்ன காரணம்னா, நெஃப்டில் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை தொகுப்பாக தான் பண பரிவர்த்தனை என்பது மேற்கொள்ளப்படும். எல்லா வங்கியோடைய வேலை நாள்லையும் காலைல 8லேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் மொத்தம் 23 தொகுப்பாக இந்த பண பரிவர்த்தனை நடக்குது. இந்த பண பரிவர்த்தனை நடைபெற அதே நாளில் பணத்தை நாம் பெறலாம். காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 வரைக்குமான தொகுப்பில் பெற்றுடலாம். 6:30 மணிக்கு மேலே 7 மணி வரைக்கும் நேர தொகுப்பில் போய் நெஃப்டில் பணம் போட்டால் உடனடியாக அவங்களுக்கு போகாது, அடுத்த நாள் போய் சேரும். இந்த நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் உள்ள சில வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தா, நெஃப்ட் என்பது தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை, ஆர்டிஜிஎஸ் என்பது நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள். நெஃப்ட் என்பது தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது, எனவே தாமதமாகிறது. ஆர்டிஜிஎஸ் என்பது நிகழ்நேரத்தில் பரிமாற்றம், எனவே விரைவாக செயல்படும். நெஃப்டுடைய நேரம் என்பது காலை 8லிருந்து மாலை 6:30 மணி வரை. அதே நேரம் சனிக்கிழமையாக இருந்தால் 12:30 மணி வரையில் தான். ஆனால் ஆர்டிஜிஎஸ் உடைய நேரம் என்பது காலை 9லிருந்து மாலை 4:30 வரை, சனிக்கிழமைகளில் மட்டும் மதியம் 1:30 வரை இந்த சேவை என்பது நடைபெறுகிறது. அடுத்தபடியாக பார்த்தா ஏடிஎம் கார்டு தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை 1967ஆம் ஆண்டு இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த தலைமுறை தானியங்கி பணம் வழங்கும் முறை நேரடி தொடர்பினை தவிர்ப்பதாக இருக்கும். இந்த நேரடி தொடர்பற்ற ஏடிஎம் முறை ஸ்மார்ட் கைபேசி வசதியில் உள்ள ஆப்பிள் பே, கூகுள் வாலெட் போன்ற பண பரிவர்த்தனை முறைகளை மாறியே தான் இதுவும். சில வெளிநாட்டில் நேரடி தொடர்பற்ற ஏடிஎம் முறை கிடைக்குது. இந்தியாவில் பயோமெட்ரிக் முறையில் அறிந்து பணம் வழங்கும் முறைகள் கத்தார் தேசிய வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுது. இந்த முறை ஏடிஎம்களில் நடைபெற பாதுகாப்பற்ற பண பரிவர்த்தனை சிக்கல்களை தவிர்ப்பதாக இருக்கும். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா பேடிஎம். இந்த பேடிஎம்ங்கிறது இந்திய மின்னணு வர்த்தக பணம் வழங்கும் முறை, பணம் வழங்கும் வங்கின்னு கூட சொல்லலாம். பேமெண்ட் பேங்க், அதுதான் பேடிஎம். இது ஆகஸ்ட் 2015 இந்திய ரிசர்வ் வங்கியில் லைசன்ஸ் வாங்கி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பேங்க் விஜய் சர்மா கேல்கர் என்பவர் 51% பங்கையும், 197 கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்திலிருந்து ஒரு 39% பங்கும், 197 கம்யூனிகேஷனுடைய ஒரு துணை நிறுவனத்திலிருந்து 10% பங்கும் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தனி நிறுவனம் தான் இந்த பேடிஎம். அடுத்தாப்புல பார்த்தா பற்று அட்டை, டெபிட் கார்டு, கடன் அட்டை, கிரெடிட் கார்டு. பற்று அட்டைங்கிறது வாடிக்கையாளர் தனது வங்கி கணக்கிலிருந்து பணத்தை ஏடிஎம் மிஷின் மூலமாக எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் பற்று அட்டை. கடன் அட்டை என்பது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் போய் பொருளை வாங்கிட்டு இந்த கடன் அட்டையை பயன்படுத்தி அந்த பொருளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் எவ்வளவு ரூபாய்க்கு பணம் வாங்கினீங்களோ அதை விட ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் மீண்டும் அந்த வங்கிக்கு நம்ம செலுத்திடணும். இதுதான் கடன் அட்டை. இப்படி பல்வேறு விதமான சேவைகளை வங்கிகள் செய்து வருது. அதே போல் நான் பெர்ஃபார்மிங் அசட், செயல்படா சொத்துன்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு கடன் வாங்கினாங்கன்னா தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் கடன் வாங்கிட்டு தொடர்ந்து 90 நாள் 3 மாதம் வட்டியோ அல்லது கடன் தொகையுடைய ஒரு பகுதியோ செலுத்தாமல் இருந்தால் அதை செயல்படா சொத்துங்கிறோம். என்ன காரணம்னா, இப்படிப்பட்ட செயல்படா சொத்துக்கள் தான் வங்கிகளை நஷ்டத்தில் கொண்டு விடுது. இப்படி தங்களது வருமானத்துக்கும் கடனுக்கான வட்டியை சார்ந்தே வங்கிகள் இருக்கு. இந்த வகையில் இந்த சொத்துக்களுடைய மதிப்பு 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. இந்த செயல்படாத சொத்து, அதாவது வாங்கிட்டு கட்டாதவங்க, இந்த பணத்தை அரசாங்கம் ஏழை மக்களுடைய வரி பணத்தை பயன்படுத்தி தான் பற்றாக்குறை சரி செய்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாவது. ஏற்கனவே 2 லட்சம் கோடி அளவுக்கு பற்றாக்குறையான பணத்தை இந்திய அரசு செலுத்தியிருக்கு. 2018-19ஆம் ஆண்டுகளில் 68,000 கோடி ரூபாய் மத்திய அரசு செலுத்தியிருக்கு. இப்போ சமீபமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பல்வேறு பேங்குகளை இணைச்சிருக்காங்க.
5 இணை வங்கிகளை பாரதிய மகிழா வங்கியோடு இணைக்கப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கியா ஏப்ரல் 1, 2017 செயல்பட்டு இருக்கு. இந்த இணைப்புனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உலகத்தில் உள்ள முதல் 50 பேங்கோட பட்டியலில் பாரத ஸ்டேட் பேங்க் இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி பைக்கனர் ஸ்டேட் வங்கி, ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, மைசூர் ஸ்டேட் வங்கி, பாட்டியாலா ஸ்டேட் பேங்க், திருவாங்கூர் ஸ்டேட் பேங்க், இதெல்லாம் இணைக்கப்பட்ட இணைப்பு வங்கி. இதுக்கு முன்னாடியே இந்தூர் ஸ்டேட் வங்கி, சௌராஷ்டிரா ஸ்டேட் வங்கி ஆகிய 2 பேங்க் இணைச்சிருக்காங்க. இணைப்புக்கு பிறகு பாரத ஸ்டேட் வங்கியுடைய மொத்த வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை 37 கோடியாகவும், கிளையோட எண்ணிக்கை 24,000ஆகவும், தானியங்கி பணம் வழங்கும் எந்திரங்களோட எண்ணிக்கை 60,000ஆகவும் இருக்குது. பண சந்தை அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த பாடத்தில் கொண்டு வராங்க. பண சந்தை அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, அதிக நீர்மைத்தன்மை கொண்ட குறுகிய காலத்தில் முதிர்ச்சியுறுவதுமான நிதிக்கருவிகளை கையாளும் சந்தையே பணச்சந்தை. அவ்வளோதான். அதிக நீர்மைத்தன்மைன்னு என்ன? லிக்விடிட்டி கேஷ். எப்போ பணம் வேணுமோ அப்போ எடுத்துக்கணும். அப்படி எடுக்கிற மாதிரியான ஒரு நிதி சந்தையை கையாளக்கூடிய ஒரு அமைப்பு பணச்சந்தை. இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, நிதிக்கருவியாக அரசு பத்திரம், வணிக பத்திரம், அழைப்பு பணம், வைப்புச் சான்று, வங்கியாளர் ஏற்பு, மாற்றுச்சீட்டு, மறுவாங்கல் ஒப்பந்தம், கருவூல உறுதிச்சீட்டு, அந்நிய செலாவணிகள் போன்றவை எல்லாம் இந்த பணச்சந்தையில் உள்ள கருவிகளாக வருது. அடுத்தபடியாக பார்த்தா மூலதன சந்தை. நீண்டகால நிதிக்கருவிகளை வாணிபம் செய்யும் சந்தை மூலதன சந்தை. உற்பத்தி நோக்கில நிறுவனங்கள் மற்றும் அரசுக்கு தேவைப்படும் நிதியை திரட்டுகிற இடமாக இந்த மூலதன சந்தைங்கிறது இருக்குது. சமீபத்தில் மத்திய அரசு செய்த ஒரு நடவடிக்கை என்பது பண மதிப்பு நீக்கம், டிமானிட்டைசேஷன். அதாவது அரசாங்கம் சட்டப்பூர்வ பண தொகுப்பிலிருந்து குறிப்பிட்ட அழகான பணத்தினுடைய மதிப்பை செல்லாது அப்படின்னு அறிவிக்கிற ஒரு செயல். அந்த பணம் பண சுழற்சியிலிருந்து நீக்கப்பட்டு அந்த இடத்துல வேறு வடிவிலான பணம் இடம்பெறும். இந்தியாவில் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 500 ரூபாய் பணமும் 1000 ரூபாய் பணமும் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. அதன் மூலமாக அந்த பணம் என்பது நீக்கப்பட்ட பணத்தில் 99% மீண்டும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கே திரும்பி வந்தது. இந்த பண மதிப்பு நீக்கத்துடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தா, கருப்பு பணத்தை ஒழிக்கிறது, லஞ்சத்தை தடுக்கிறது, தீவிரவாதத்துக்கு பணம் செல்றதை தடுக்கிறது, கள்ளப்பணத்தை தடுக்கிறது, இதெல்லாம் இந்த பண மதிப்பு நீக்கத்துடைய நோக்கமாக இருந்தது. ஆக முழுமையாக இந்த வங்கிகளில் நாம் எடுத்துக்கொண்டால் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி செயல்பாட்டில் நிதித்துறை எவ்வளோ முக்கிய பங்கு வகிக்குது. அந்த நிதித்துறை என்கிற போது அதனுடைய வங்கிகளுடைய சேவை என்பது எவ்வாறு இருக்கு? வங்கிகளில் வணிக வங்கி இருக்கு, மைய வங்கி இருக்கு. மைய வங்கி எப்படி வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துது? கடன் உற்பத்திகள் என்பது எப்படி தோன்றுது? வங்கி விகிதம்னா என்ன? சட்டப்பூர்வ நீர்மை விகிதம்னா என்ன? ரொக்க கையிருப்பு விகிதம்னா என்ன? நிதி கொள்கைனா என்ன? மூலதன அங்காடினா என்ன? இவை அனைத்தையும் நாம் இந்த பாடத்தில் பார்த்திருக்கிறோம். மாணவர்களாகிய நீங்கள் உங்களது பாட புத்தகத்தையும் படித்து மேலும் மிக செழுமையாக இந்த வங்கியியல் பாடத்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கி பயன்பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.